வணக்கம். இந்த வீடியோவில் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தோட தியரியை பார்க்கலாம். பொதுவாக ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது ஏதாவது ரெண்டு எனர்ஜி லெவல்ஸ்க்கு இடையில ஏற்படக்கூடிய டிரான்சிஷன் விளைவாக வரக்கூடியது தான் ஸ்பெக்ட்ரா. ஒரு மாலிக்யூலினுடைய ரொட்டேஷனல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அது பெற்றிருக்கக்கூடிய ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ்க்கு இடையில டிரான்சிஷன் நடக்குமேயானால் அப்போது வெளிப்படுகின்ற அந்த ரேடியேஷன் மைக்ரோவேவ் ரீஜியன்ல அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்பெக்ட்ராவை நம்ம மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மாலிக்யூல் அப்படின்னா முதல்ல எடுத்தது ரொம்ப சிம்பிளா ஒரு டயட்டாமிக் மாலிக்யூலை எடுத்துக்கலாம். டயட்டாமிக் மாலிக்யூல் ஒரு ஆட்டம் M1 இன்னொரு ஆட்டம் M2 அப்படின்னு வெயிட்ல மாஸ்ல இருக்கு. இந்த டயட்டாமிக் மாலிக்யூலை அது பெற்றிருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அதனுடைய ரொட்டேஷனல் ப்ராப்பர்ட்டினால கிடைக்கப்படுகின்ற ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அப்போ அதுக்கு ஒரு மாடல் நான் எடுத்துக்கிட்டு அதனுடைய தியரியை டிரைவ் பண்ணணும். இதற்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டயட்டாமிக் மாலிக்யூலை மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிஜிட் ரோட்டரோட நான் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது ஏன் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ரிஜிட் ரொட்டேட்டர்லையும் என்ன இருக்குது, ரெண்டு மாஸ் இருக்குது. அது ரெண்டும் ரெண்டுத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸால செப்பரேட் பண்ணிப்பட்டு வச்சிருக்கு. இங்கே மாலிக்யூல்லையும் அதுதான் நடக்குது. ரெண்டு ஆட்டம் ஒரு பாண்ட் லென்த்தால செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பாண்ட் லென்த் இஸ் அ கான்ஸ்டன்ட். ரிஜிட் ரொட்டேட்டர்லையும் அந்த டிஸ்டன்ஸ் ரிஜிட், அதனால தான் அது பேர் ரிஜிட். தட் இஸ் அந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன பண்ணாலும் கான்ஸ்டன்ட், அது மாறாது. அதனால தான் அது கால்டு ரிஜிட் ரொட்டேட்டர். அப்படி அது ரொட்டேட் பண்ணும். அப்படி அந்த நிலைமையிலேயே அது ஒரு ஆங்குலர் மோஷன்ல ஈடுபடும். இந்த ரிஜிட் ரோட்டர்னுடைய எனர்ஜி லெவல்ஸை குவாண்டம் மெக்கானிக்கல்ல நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் இந்த டயட்டாமிக் மாலிகுலினுடைய ரொட்டேஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எடுத்துக்க போறோம், அடாப்ட் பண்ணிக்க போறோம். இப்போ எப்படி அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டெரிவேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டூ ஆட்டம்ஸ் இருக்கு, ரெண்டு மாஸ் இருக்கு. இதனுடைய ரொட்டேஷனல் பார்க்குறோம். அப்போ இது ரெண்டும் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இதில் ஆக்ட் ஆகும். இப்போ இதை சுற்றி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய ஆக்சஸை சுற்றி இது ஒரு ரொட்டேஷனல் மூமெண்ட். இப்போ இதனோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆட்டமும் ரொட்டேட் தான் ஆகுது இந்த ஆக்சஸை பொறுத்து. ஸோ அப்போ எல்லா மாலிகுல்ஸும் டயட்டாமிக் மாலிகுல்ஸாக இருக்க போகிறது இல்லை, நிறைய பாலியட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மாஸ் ரெண்டு மாஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது காட்டிலும் இந்த சிஸ்டத்தை சிங்கிள் பாடி சிஸ்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம், ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரெண்டு பாடியா டூ பாடி சிஸ்டமாக அதை பார்க்கறது காட்டிலும் சிங்கிள் பாடி சிஸ்டம் ஒரு ஆக்சஸை பற்றி கொண்டு சுற்றுவதாக கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ தட் இதைத்தான் நம்ம ரெடியூஸ்டு மாஸ் மூலமாக நம்ம இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த மாலிக்யூலுக்கு எழுதலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ஜஸ்ட் அதனுடைய இந்த ரொட்டேஷனல் அக்சலரேஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுதான் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் m1r1². r1 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் R2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கலாம். m1r1² + m2r2² இப்படின்னு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சென்டர் ஆஃப் மாஸ் படி நம்ம இன்னொன்று எழுதலாம். அதனுடைய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். அதில் இருந்து அது இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து m1r1 = m2r2 அப்படின்னு எழுதலாம். இங்கே கேபிட்டல் R அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, R1 + R2 தான். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ரெடியூஸ்டு மாஸை டிரைவ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் 3ல இருந்து R1 = R - R2 எழுதலாமா? இந்த R1 நான் நம்பர் ஈக்குவேஷன் 2ல நான் சப்ஸ்டியூட் பண்றேன்.
ஈக்குவேஷன் 2ல R1 இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் மைனஸ் R2ன்னு போட்டுட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இந்த M1 கேபிட்டல் ஆரை ஒரு சைடு வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம். நம்ம பிளஸ்ஸா மாறிடும். M1 plus M2 into small r2 M1 R. இப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷனை R2 மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லையா. M1 கேபிட்டல் R டிவைடட் பை M1 plus M2. R2க்கு ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல இருந்து R1 தட் இஸ் ஈக்குவல் டு R1 எடுத்துக்கிட்டோமா இருக்கணுமே, இப்போ R2ன்னு எடுத்துக்குவோம். கேபிட்டல் ஆர் மைனஸ் R1 போகும் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், M1 R1 is equal to M2 R2க்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போன தடவை மாதிரியே இதுலையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். M1 R1 இந்த M2 R1 இங்கே வந்துருச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இங்கே M2 கேபிட்டல் ஆர் மட்டும். இதில் R1 மட்டும் எடுத்துக்கோங்க வெளியில். இப்போ R1 is equal to எப்படி எழுதலாம், M2 கேபிட்டல் R டிவைடட் பை M1 plus M2. ஸோ R1ஐயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, R2வையும் கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is equal to M1 R1 ஸ்கொயர் plus M2 R2 ஸ்கொயர். இதில் இந்த R1ஓட வேல்யூவும் R2ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம R1ங்கிறது என்னது, M2 ஸ்கொயர் கேபிட்டல் R ஸ்கொயர் டிவைடட் பை M1 plus M2 the whole ஸ்கொயர். இதே மாதிரி R2ஓட வேல்யூ என்னது, M1 ஸ்கொயர் கேபிட்டல் R ஸ்கொயர் M1 plus M2 the whole ஸ்கொயர். இது எல்லாத்தையும் வெளியில எடுங்க, காமனாக இருக்கிறதுலாம் M1 M2 காமனாக இருக்கு, R ஸ்கொயர் காமனாக இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா M1 M2 the whole ஸ்கொயர் காமனாக இருக்கு. மேலே மிச்சம் என்ன இருக்கு, M2வும் M1ம் மிச்சம் இருக்கு. இதையும் அடிபட் கேன்சல் பண்ணிட்டோம்னா we are getting like this. இதில் இது M prime எடுத்துக்கோங்க. எதை, M prime என்னது, M1 plus M1 into M2 divided by M1 plus M2. இந்த M prime அப்படிங்கிறது தான் reduced mass. So that இது single body moment of inertia I is equal to reduced mass into அதனுடைய distance, அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய distance. ஓகே, கேபிட்டல் R the whole square. இதுதான் நம்ம reduced mass அப்படிங்கிறோம். அப்போ ஒரு சிங்கிள் பாடி ஒரு ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் இல்லையா. அந்த ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம எப்படி குறிப்பிடுவோம், ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு L. ஸோ இந்த பர்டிகுலர் மாலிக்யூலினுடைய ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அது பெற்றிருக்கக்கூடிய மொமெண்டம் I அப்படின்னா அதனோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னா I ஒமேகாவாக இருக்கும். குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆங்குலர் மொமெண்டம், ஒரு ரொட்டேட்டிங் மாலிக்யூலினுடைய ஆங்குலர் மொமெண்டம் எப்படி குவான்டைஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், L is equal to root of J into J plus 1 H bar. இதில் J அப்படிங்கிறது என்னன்னா ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். இந்த குவாண்டம் நம்பரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3 இந்த மாதிரி பெற்றிருக்கும். H பார்ங்கிறது என்ன அப்படின்னா H by 2π. Hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப ரொட்டேஷனல், இப்போ ஒரு பொருள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்கு, நிலையா இருக்கு அப்படின்னா அதனோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த பர்டிகுலர் பாடி ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கு. அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் என்னது, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. அந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியை நம்ம எப்படி குறிப்பிடுறோம், அது லீனியர் மூவ்மெண்ட்ல இருக்குதுன்னா அதனோட லீனியர் வெலாசிட்டி இன்ட்டு மாஸ் இன் ஹாஃப் அப்படி போடணும், half mv ஸ்கொயர். அப்ப இது ஆங்குலர் ரொட்டேஷன்ல இருக்கு. அப்ப இதனுடைய எனர்ஜி எப்படி குறிப்பிடலாம், half I ஒமேகா ஸ்கொயர் ஆங்குலர் வெலாசிட்டி டேர்ம்ல குறிப்பிடுறோம். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம்.
இஜேங்கிறது அதனோட ரொட்டேஷனல் எனர்ஜியா இருந்துச்சுன்னா I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஐ. ஒன்றும் இல்லை, ஐ மேலையும் கீழையும் பெருக்கியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ அதனோட மதிப்பு மாறாது. இப்போ இந்த ஐ ஒமேகாவை பதிலாக எல்ல போட்டுறேன், அதாவது எல் ஸ்கொயர் போடுறோம், கீழே 2 × I. ஸோ எனர்ஜி EJ is equal to L square by 2I அப்படின்னு இருக்கு. இந்த எல்லுக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி நம்ம எல்லோட வேல்யூ என்ன போட்டிருந்தோம்? EJ is equal to root of ஸ்கொயர் பண்ணும் பொழுது அந்த ரூட் கேன்சல் அவுட் ஆகிடுது. அப்புறம் என்ன இருக்குது? ஒரு ஹெச் பார் இருக்குது, அது ரூட்டுக்கு வெளியில் தான் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கொயரை போட்டுடுறோம், டிவைடட் பை 2I. ஓகே, அப்போ J is equal to 0 அப்படின்னா E0 அது பெற்றிருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளவு? J0 போடுங்க, மொத்தமாக 0. அதாவது அதனுடைய ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் 0னா அதுக்கு எனர்ஜி வந்து 0 தான். தட் மீன்ஸ் மாலிக்யூல் ரொட்டேட் பண்ணாமல் இருக்குது. அப்போ அதனோட ஆப்வியஸ்லி அதனோட ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் 0 தானே இருக்கும், அதான் 0. E is equal to 1 போது அடுத்த லெவலுக்கு போகுது. அப்போ எப்படி இருக்கு பாருங்க, 2h bar square by 2I. E2 J is equal to 1, J is equal to 2 அப்படின்னா E2. அப்போ 2 போடுங்க, 2 + 1 3, 3 × 2 6, 6h bar square by 2I. J is equal to 3, E3 வேல்யூ இருக்கும். அப்போ 3 போடும் பொழுது 4, 12h bar square by 2I. That is E is equal to 0. Sorry, E is equal to E0. J is equal to 0 na இந்த எனர்ஜி லெவல், அடுத்தது E1 எனர்ஜி லெவல், அடுத்தது E2 எனர்ஜி லெவல், அடுத்தது E3 எனர்ஜி லெவல். இப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் அந்த பர்டிகுலர் மாலிக்யூல் அதனோட ரொட்டேஷனல் மூமெண்ட்னால பெற்றிருக்கும். அப்போ இதில் இருந்து J is equal to 0லேருந்து 1, 2, 3 எப்படி வேணாலும் அது 1லேருந்து 2க்கு போகலாம், 2லேருந்து 3க்கு போகலாம். இப்படி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு அது டிரான்சிட் ஆகும் பொழுது தான் நமக்கு இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த எனர்ஜியை ரேடியேஷனாக வெளிவிடுது. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அப்சார்ப்ஷன்னால தான் ஏற்படும். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா தான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. ஸோ தட் எப்பொழுதும் இதில் ஜே என்ன லெவலில் இருக்கோ அதுலேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதில் பாசிபிலிட்டிஸ். இதில் வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன், எல்லா மாலிக்யூலுக்கும் நம்ம ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா எடுத்துடலாமா அப்படின்னா நோ. ஏன்னா வெளியில் வர ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் மேட்டரோட மாலிக்யூலினுடைய இன்டராக்ட் பண்ணினாதான் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். அதற்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்கமிங் ரேடியேஷனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாலிக்யூலுடைய ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணணும், இன்டராக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதனுடைய எனர்ஜி லெவலில் சேஞ்சஸ் இருக்கும். அதன் விளைவாக தான் நமக்கு ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். அதுவே இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த வரக்கூடிய ரேடியேஷன் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அப்படியே பாஸ் த்ரூ ஆகிடும். தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும் அந்த மெட்டீரியல். அதனால எந்தவித ஸ்பெக்ட்ராவும் கிடைக்காது. முதல்ல அந்த மாலிக்யூல்ஸ்க்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். எந்த மூலக்கூறுகளுக்கெல்லாம் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கோ அவை மட்டுமே மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி எடுப்பதற்கு உகந்த மூலக்கூறுகள். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த உள்ளவர நம்ம செலுத்தக்கூடிய அந்த ரேடியேஷன் மூலக்கூறுகளோட நம்மளுக்கு முதல்ல இன்டராக்ட் பண்ணணும். அப்ப மூலக்கூறுகளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டராக்ட் பண்ணாதான் நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த டைபோல் மூமெண்ட் என்ன மாதிரியான இதை கொடுக்கும்? டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னா, டைபோல்னா ஒன்றும் இல்லை, சார்ஜ் செப்பரேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் டைபோல் அப்படிங்கிறோம். இது ரெண்டுத்தையும் எவ்வளோ தொலைவில் செப்பரேட் ஆகிருக்கு, அந்த சார்ஜ் இன்ட்டு அதனோட தொலைவு, அது அந்த ஒரு பெராமீட்டர் தான் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு பேர். இதில் சில மூலக்கூறுகளுக்கு இயற்கையிலேயே பர்மனெண்ட்டாக அந்த டைபோல் மூமெண்ட் அமையப்பட்டிருக்கும். இப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரானை கொண்டு இருக்கும் கம்பேர் டு நம்மளுடைய ஹைட்ரஜன். அப்போ இதை மொத்தமாக பார்க்கும் பொழுது, வெளியிலிருந்து நீங்கள் மூலக்கூறுகள் முழுமைக்கும் வியூ பண்ணும் பொழுது, ஒரு பக்கம்
அதிகமான எலக்ட்ரான் கிளவுட் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா, அந்த மூலக்கூறுகளின் ஒரு முனையில நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்துல பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் பொருந்தி இருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பை உருவாக்குது. இதற்கு பேர் தான் டைபோல் மூமெண்ட், பெற்றிருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்னு பேரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹோமோ நியூக்ளியர்னு சொல்லப்படக்கூடிய நைட்ரஜன், ஹைட்ரஜன், சில ஹெட்டிரோ நியூக்ளியர் பொருட்களான மூலக்கூறுகளான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனுக்கு கூட பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்காது. அந்த மாதிரியான மூலக்கூறுகளை மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி நீங்க எடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா கொடுக்க இயலாது. ஏன்னா அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோட நம்ம செலுத்தக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டராக்ட் பண்ண போறது கிடையாது. அதனால எத்தகைய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது. ஒன்று எனர்ஜியை உட்கொள்ளணும் இல்லை வெளியிடணும் இல்லையா, அந்த நிகழ்வே நடக்காது. அதுக்கான ஒரு வசதியான சூழல் இந்த மூலக்கூறுகள்கிட்ட கிடையாது. அதனால இத்தகைய மூலக்கூறுகளை நீங்க மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ரேடியேஷன் உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வந்துடும், எந்த விதமான சேஞ்சஸையும் அதனுடைய எனர்ஜி லெவல்ல ஏற்படுத்தாது. ஆனா சில மூலக்கூறுகள் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் பெற்றிருக்குது இல்லையா, அவைகள் எல்லாம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டராக்ட் பண்ணிட்டு நமக்கு அப்சார்ப்ஷனை ஏற்படுத்திக்கும். அதன் விளைவாக நமக்கு ரேடியேஷன் வெளிப்படும். அதுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ முதல் காரணம், முதல் கண்டிஷன், மூலக்கூறுகளுக்கு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். அத்தகைய மூலக்கூறுகளை மட்டும்தான் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா இவைகள் தான் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டைபோல் மூமெண்ட் பெற்றிருக்க மூலக்கூறுகள் ரொட்டேட் ஆகிறது தான் நம்மளால வியூ பண்ண முடியும். இப்படி சார்ஜஸ் ரொட்டேஷன்னால தானே மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியே நடக்குது. மூலக்கூறுகள் ரொட்டேட் பண்ணுது. அப்போ ரொட்டேட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த மாதிரி டைபோல் மூமெண்ட்னுடைய சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது பாருங்க, அதை நான் சும்மா அப்படி குறிக்கிறேன். இந்த மாதிரி அதனுடைய சார்ஜஸ்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும். ஸோ அப்ப இந்த ஃபீல்டோட நம்மளுடைய ரேடியேஷன் இன்டராக்ட் பண்ணும் பொழுது ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ல டிரான்சிஷன் ஏற்படும், அப்சார்ப்ஷன்ஸ் ஏற்படும். அதன் விளைவாக உங்களுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டைபோல் மூமெண்ட்டே ஒரு பொருளுக்கு மூலக்கூறுக்கு இல்லைன்னா அந்த மூலக்கூறு ரொட்டேட் பண்ணும் பொழுது எதையாவது நம்ம அப்சர்வ் பண்ண முடியுமா? அப்சர்வ் பண்ண முடியாது. அதனாலதான் அதெல்லாம் இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்னு வகைப்படுத்தி வச்சாச்சு. அவையை கொண்டுட்டு வந்து மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி எடுக்க நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்தது, நம்ம எனர்ஜி லெவலில், ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் இப்படி பல வகையா பிரிச்சுக்கிட்டோம். அதனுடைய ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பரை பொறுத்து நம்ம அதை பல்வேறு எனர்ஜி லெவல்ல நம்ம போட்டு வச்சிருந்தோம். இப்ப இவற்றிற்கு இடையில ஏற்படக்கூடிய டிரான்சிஷன் தான் ஸ்பெக்ட்ரல் லைன் உருவாகிறதுக்கான காரணம். கரெக்டா? அப்ப இந்த ஒரு டிரான்சிஷன் ஆனது எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாமா? நானு 0ல இருந்து 3க்கு, 2ல இருந்து 0க்கு இப்படி வர முடியுமானா இவைகளெல்லாம் வர முடியாது. இவையெல்லாம் நாட் அலவுட். இந்த ஸ்டேட்லாம், இந்த டிரான்சிஷன்லாம் ஒன்லி இந்த 1ல இருந்து ஒரு ஸ்டெப்பு மேல போகலாம், ஒரு ஸ்டேட்டு, இல்ல ஒரு ஸ்டெப்பு கீழே போகலாம். இது மட்டும்தான் அலவுட். அத செலக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் del J is equal to plus or minus 1. இங்கிட்டு போனுச்சுன்னா பிளஸ், இங்கிட்டு கீழே வந்துச்சுன்னா -1. அப்ப இந்த ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பருக்கு இடையில 1 பிளஸ் ஆர் -1 இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன், செலெக்ஷன் ரூலுக்கு உட்பட்டு தான் அந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில மட்டும் அப்சார்ப்ஷன் தான் பாசிபிள். அப்ப +1 தான் பாசிபிள். அப்சார்ப்ஷன்னா என்ன அர்த்தம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா ஒரு போட்டானை எடுத்துக்கிட்டு அதை விட அதிகமான அடுத்த ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஸ்பெக்ட்ரா தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா தான் இதனுடைய மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில நடைபெறுது அப்படின்னு சொன்னா del J is equal to +1. சரி, இப்படி நமக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா நடந்துருச்சு. அதன் விளைவாக ஸ்பெக்ட்ரல் லைன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்பெக்ட்ரல் லைனை தான் நம்ம இப்படி குறிச்சிருக்கிறோம். எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய இறுதியில ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இது ஒன்னொன்னும் என்னது? ஸ்பெக்ட்ரல் லைன். பல்வேறு இடங்கள்ல ஏற்படக்கூடிய எனர்ஜி டிரான்சிஷனால கிடைச்ச நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்.
இப்போ இந்த ஒரு லைன், இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இது எங்கேருந்து எங்கே தாவனதன் விளைவாக வந்துச்சு அப்படின்னா ஜேலிருந்து J+1க்கு போனதுனால ஏற்படக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன். ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். எனர்ஜின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அந்த ரேடியேஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை நான் இவ்வாறு குறிப்பிடுறேன். அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் எதுலேருந்து எதில் வந்துச்சுன்னா J+1ல இருந்து J+2க்கு டிரான்சிட் ஆகும்போது கிடைச்சது. அப்போ இதுக்குனுடைய ஃப்ரீக்வன்சியை நான் இவ்வாறு குறிப்பிடுறேன். இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா கிடைச்சிரும். அதுதான் அதனுடைய ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ். இதை நான் எக்ஸ்பெரிமெண்டனுடைய இறுதியில் எனக்கு கிடைக்க பெறுகின்ற ரிசல்ட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை பயன்படுத்தி நான் சாம்பிளா பயன்படுத்தின அந்த மூலக்கூறுனுடைய உட்கட்டமைப்பையோ இல்லை அதனை பற்றின எத்தனை தகவல்களை நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் டெரிவேட் பண்ணிடுவோம். ஓகே, டெல் மியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல எடுத்ததும் ஃப்ரீக்வன்சிக்கும் எனர்ஜிக்குமான தொடர்பை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னது? எனர்ஜி பை ஹெச். ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ண போகிறோம். எனர்ஜிக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் EJ இஸ் ஈக்குவல் டு என்னென்ன போட்டு வச்சிருக்கிறோம் நம்ம? J இன்ட்டு J+1 h² பை 2I. இதுதான் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இப்போ இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம. இப்போ முதல்ல என்னுடைய இந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜேல இருந்து J+1க்கு போயிருக்கு. அப்போ இதுலையும் என்ன பண்ண போறேன்? நான் இப்போ EJல இருந்து EJ+1க்கு போகிறதுக்குரிய ஈக்குவேஷனை எழுதிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். EJ+1 முதல்ல நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல J+1 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ J+1 J+2 h² பை 2I மைனஸ் அப்புறம் EJவை போட்டுக்கலாம். J இன்ட்டு J+1 h² பை 2I. இது வந்து ரெண்டு எனர்ஜிக்கான டிஃப்ரென்ஸ். அப்புறம் என்ன போடணும்? ஒரு ஹெச் போடணும், அதை மறந்துடக்கூடாது. டிவைடட் பை ஹெச். அப்போ ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். J+1 ரெண்டு பக்கமும் இருக்குது, அதனால நான் எடுத்துக்கிறேன். J+2 மைனஸ் J. இந்த h² காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துக்கிறேன். 2I இன்ட்டு ஹெச். இப்போ இதுவும் அடிபட்டு போயிடும். இந்த 2 இருக்கும், இந்த 2வும் அடிபட்டு போயிடும். அப்போ கடைசியில் என்ன இருக்குது? J+1 h² பை 2H. இதை இன்னும் பண்ணலாம். h பார் அப்படிங்கிறது என்னது? h பை 2π. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. J+1 ஒரு h பார் வச்சுக்கிறேன். ஒரு h பாருக்கு மட்டும் 2π போட்டுக்கிறேன். கீழே என்ன இருக்குது? 2H இருக்குது. இதையும் போட்டுக்கலாம். இந்த 2 இங்கே வராது இல்லையா? இது I. இந்த ஹெச்சும் போயிடுச்சு. இந்த 2 தான் இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ J+1 என்ன மிச்சம் இருக்கு? ஒரு h பார் இருக்கு. கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு, π இருக்கு, I இருக்கு. இதுதான் இந்த ஃப்ரீக்வன்சிக்கான நம்மளுக்கான வேல்யூ. அடுத்தது இன்னொரு ஃப்ரீக்வன்சியை நான் கண்டுபிடிக்கணும். அது என்ன ஃப்ரீக்வன்சி? இந்த ஃப்ரீக்வன்சி. J+1ல இருந்து J+2 ஸ்டேட்டுக்கு டிரான்சிட் ஆகும்போது வெளியிடப்பட்ட ஸ்பெக்ட்ரல் லைனுக்கான ஃப்ரீக்வன்சி. J+1ல இருந்து J+2க்கு போகும்போது அப்போ அந்த ரெண்டு எனர்ஜி லெவலை நான் மைனஸ் பண்ண போகிறேன். முதல்ல EJ2 போட்டுக்கலாம். EJ2க்கு போடும் பொழுது என்ன ஆகும்? J+2 J+3 அப்புறம் J+1க்கான ஈக்குவேஷனை போட்டுக்கிறேன். J+1 இன்ட்டு J+2 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த h² 2I இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் ஒன்றா தானே வருது, அதனால ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று மறந்துட்டோம், டிவைடட் பை ஹெச். அதை போட்டுக்கிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். J+2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கிறேன். J+3 மைனஸ் J+1. இந்த J+1ல மைனஸ் உள்ள போனுச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். ஓகே, h² பை 2I டிவைடட் பை ஹெச். இப்போ இந்த J போயிடுச்சு. 3ல 1 போச்சுன்னா 2, அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது J+2 h² பை ஹெச் அண்ட் I. நான் திரும்பவும் அந்த h பாரில் ஒரே ஒரு h பாரை மட்டும்
h/2π போட்டுக்கிறேன். இங்கே hi இருக்குது. இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ மியூ j+1 இருந்து j+2 போகும்போது ஏற்பட்ட ஃப்ரீக்வன்சியினோட வேல்யூ j+2 h பார் டிவைடட் பை 2πi. இந்த ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம். அப்பதான் டெல் மியூ கிடைக்கும். frequency difference between the two spectral line, அந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய frequency வேறுபாடு என்ன அப்படின்னா டெல் மியூ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. பொதுவாக காமனாக என்ன இருக்கு, h பார் 2πi இருக்கு, போட்டாச்சு. இங்கே j+2 இருக்கு, இங்கே என்ன இருக்கு, j+1 இருக்கு. அதையும் போட்டுக்கலாமா, j+2 மைனஸ் j+1, அதில் மைனஸ் உள்ள போயிடுச்சு. அப்போ இதுலேருந்து இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. 2 - 1 1. அப்போ கடைசியாக என்ன கிடைச்சிருக்கு, ஃப்ரீக்வன்சி வேறுபாடு டிஃப்ரென்ஸ் என்னது, h பார் பை 2πi. இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் நோன் வேல்யூ. h/2π நோன் வேல்யூ, இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். ஐ மட்டும் கிடைச்சிருமா, ஐங்கிறது என்னது, இந்த மதிப்புகள்ல இருந்து ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மூலக்கூறுனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சிடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவிலிருந்து ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதுங்க, ரெடியூஸ்டு மாஸ் இன்ட்டு r². ரெடியூஸ்டு மாஸ் தெரிஞ்சிடும் நமக்கு. எந்த மூலக்கூறுகளை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுனா அதனுடைய மாஸ்ல இருந்து m பிரைமை கண்டுபிடிச்சிடுவீங்க. இதுவும் நோன் வேல்யூ, இதுவும் நோன் வேல்யூ. ஆறுங்கிறது என்னது, பாண்ட் லென்த், ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையிலான அந்த தொலைவு. அதை இப்போ இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிச்சிடலாம். r² = I/m'. இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஒரு மூலக்கூறுகள், ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுக்கு நீங்க ஒரு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா எடுத்தீங்கன்னா அதுல இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ்ல இருந்து அந்த பொருளினுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதனுடைய பாண்ட் லென்த், இப்படி பல தகவல்களை நம்ம பெறலாம். இதுக்கு பேரு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி அல்லது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பின்னு பேரு. இதை பயன்படுத்தி ஒரு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுனுடைய உள்கட்டமைப்பு தகவல்களை நம்ம இவ்வாறாக பெற முடியும். தேங்க்யூ.